மக்களே, உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியுமா? எங்க அம்மா செம்ம அடி அடிச்சிட்டாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க. காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கிறியா? எப்பா பாரு, காலையில 7 மணி ஆனா எந்திரி எந்திரி எந்திரின்னு டார்ச்சர் பண்றாங்க. காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறதா வாழ்க்கையிலேயே நான் பண்ற சாதனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்திரிக்க முடியல, தூக்கம் அப்படி வருது. சொன்னா எங்க அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பச்சை மண்ணுன்னு கூட பார்க்காம அடி வெளுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், ஒண்ணுன்னா கேளுங்க. சஞ்சய், புட்டு, எந்திரிங்க, மணியாச்சு. டேய் சஞ்சய், உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, மரியாதையா எந்திரி சொல்லிட்டேன். மணி 7 ஆச்சு. கிச்சன்ல இருந்து எங்க அம்மா எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அடுத்தது பாருங்க. சஞ்சய், இப்போ எந்திரிக்கிறே இல்லையா? ஏன்டா உயிரை வாங்கி தொலைற? எந்திரிச்சு தொலை. இது செகண்ட் அட்டெம்ப்ட். இப்போ எங்க அப்பா டான். சஞ்சய், எந்திரி. எத்தனை டைம் சொல்ல முடியும்? எந்திரிச்சு வா, சீக்கிரம் மணியாச்சு. எங்க அப்பா பங்குக்கு சொல்லிட்டாங்களா? ஆனா கிழங்கு முடிச்ச தூக்கம் விட மாட்டேங்குதுங்க. நானும் எந்திரிக்கணும் தான் பாக்குறேன், முடியலையே. இப்பதான் நல்லா தூக்கம் வருது. டேய் சஞ்சய், எருமை மாட்டு பண்ணி, மரியாதையா எந்திரிச்சு வந்துரு. தொட்டப்பக்கட்டை எடுத்துட்டு வந்த பிஞ்சுரா பிச்சு. எங்க அம்மா பாத்தீங்களா? வாயில இருந்து இப்பதான் மாடு பண்ணின்னு மிருகங்கள் பேரா வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்ன வருமோ தெரியல. டேய் ஸ்கூல் வேன் வந்துடா, எந்திரிச்சு தொலைடா. சஞ்சய் எந்திரி. ஏண்டி, அவனை எழுப்புனது போகுது. எனக்கு ஒரு டம்ளர் காப்பியை கொண்டு வாடி. குடிச்சாதான் பாத்ரூம் போக முடியும். எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல. உலகத்திலேயே நான் பண்ண தப்புன்னு தெரியுமா? உங்களை கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் இவனை பெத்தது. இவனோட கத்தி கத்தி கத்தியே என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போல. ச்சே, அவனை எழுப்புறதுக்கு வழி இல்ல. காப்பி முத போய் அவனை எழுப்புங்க. அவன் தான் முதல்ல ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஆளு. ஏண்டி, ஒரு டம்ளர் காப்பி தானே கேட்ட, அதுக்கு இப்படி கொந்தளிக்கிற? இங்க பாருங்க மாமா, காலையில எந்திரிச்சு உங்களோட எல்லாம் போராடிட்டு இருக்கிறதுனால முடியல. நான் சமையல் பண்ணுவேனா, பாத்திரம் கழுவுனா, உங்களை எல்லாம் ஒவ்வொருத்தையும் அனுப்பி விடுவேனா? எதுக்கும் இல்லாம இவனை எழுப்பதுலேயே நேரம் பூரா போகுது. போய் எழுப்பிடுங்க. எங்க அப்பா பங்குக்கு என்னை எழுப்பவும் வருவார். ஆனா என்ன பண்றது, என்னால எந்திரிக்கவே முடியலையே. காலையில தான் சொர்க்கத்துல மறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டேய் புட்டு, எந்திரி. டேய் சஞ்சய், எந்திரிடா. அப்பா ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேன்ப்பா, ப்ளீஸ் பா. 5 நிமிஷம் பா. பா நான் 10 மணி தானே போறேன், கொஞ்ச நேரம் தூங்குறதுனால என்ன பாயிர போகுது? ப்ளீஸ் பா. இவனுங்க சொல்றதும் நியாயமா தான் இருக்குது. 5 நிமிஷம் தானே, படுத்துக்கிட்டும். எங்க அப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. வந்து என்னை எழுப்பிட்டு 5 நிமிஷம் சொன்னோன்னா போயிட்டாரு. இப்போ 1 நிமிஷம் கூட ஆகல. எங்க அம்மா திரும்பி வந்து எப்படி எழுப்புறாங்கன்னு பாருங்க. டேய் எருமை மாடே, எந்திரி மேல. தூங்கிட்டே இருக்கிறது. நைட்டு பூரா டிவி பார்க்க வேண்டியது, இப்ப பூரா தூங்க வேண்டியது. இப்ப எந்திரிக்கல, சுடு தண்ணி எடுத்து வந்து மூஞ்சில ஊத்திர நான் வச்சுக்கோ. அம்மா ஒரு 5 நிமிஷமா ப்ளீஸ்மா. 5 நிமிஷம் படுத்துக்கிறேம்மா, அப்புறம் எந்திரிச்சிடறேம்மா. டேய் இன்னும் 1/2 மணி நேரத்துல வேன் வந்துரும்டா. இப்ப எந்திரிக்கல, தொடப்பக்கடை எடுத்துட்டு வந்து பிச்சு விட்டுறேன் நானு. மரியாதை எந்திரி. மாமா கொஞ்சம் போங்கம்மா, 5 நிமிஷம் எந்திரிச்சிடும். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா போங்கம்மா. 5 நிமிஷத்துல எந்திரிச்சு வரல, அப்புறம் உனக்கு இருக்கு. மனுஷன் நிம்மதியா படுக்க விடுறாங்களா? 5 நிமிஷம் டைம் கேட்டேன். எங்க அம்மா 2 நிமிஷத்துல வந்து எப்படி எழுப்புறாங்கன்னு பாருங்க. டேய் எந்திரிடா மேல, ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? ச்சே, உங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்து படாத பாடு பட்டுட்டு இருக்கிறதும் இல்லாம உங்களோட சேர்ந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறேன் நான். எந்திரிங்கடா எந்திரிங்கடா, எந்திரிடா மேல. மா எதுக்குமா இப்படி கத்துறீங்க? என்னது கத்தணும்? எதுக்கு வர பேசுறியோ? அம்மா வலிக்குதுமா. ஏடா பெத்த தாய காலங்கதல எடுத்து பேசுறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும். இப்போ எந்திரிச்சு வரல, உங்க அப்பா கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எந்திரிச்சறேமா எந்திரிச்சறேன். நைட்டுக்கு வந்து டிவி பார்க்காதன்னு சொன்னா கேக்குறியா? சிங்சாங் பாக்குறேன், சோட்டாபீம் பாக்குறேன், சாக்கி சான் பாக்குறேன். நீ உயிரை வாங்கிட்டு இருக்க. நீ காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு வக்கில்ல, உனக்கு என்ன டிவி? இப்போ எந்திரிச்சு நீ வந்து கிளம்பலன்னு வச்சுக்கோயே, இனிமேல் நீ ஸ்கூலுக்கே போக கூடாது சொல்லிட்டேன் நான். இங்க பாருங்க மாமா, இனி இவனை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப வேண்டாம். இவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறலாம். இப்போ டெய்லி எழுப்புறதுக்கு போராடிட்டு இருக்க முடியாது என்னால. ஏய் எந்திரிச்சு வருவாடி, எதுக்கு டென்ஷன் ஆவற? எந்திரிச்சு வருவானா? அவன் எதுக்கு பேசிட்டு இருக்கறான்? எங்க இருந்து எந்திரிச்சு வருவா? பிள்ளை லட்சணத்தை பாருங்க, நல்லா வளர்த்தி வச்சிருக்கீங்க. என்னது, நான் வளர்த்தி வச்சிருக்கேனா? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், நீங்க உங்க அம்மாவும் தான். ஏய்
நான் காரணம்னு சொன்னா கூட ஒரு வகையில் நியாயம் இருக்குடி. எங்க அம்மாவே எதுக்கு இப்ப இழுக்கிற? உங்க வீட்ல இருக்கிறவங்க ரத்தம் தானே அவங்க உடம்புல ஓடுது. நல்ல குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்கிற, அதனாலதான் பிள்ளைங்களும் அறிவு கட்ட மாதிரியே இருக்குதுங்க. எங்க அம்மா அப்பமே சொல்லுச்சு, இந்த குடும்பத்தை பார்த்தா சரியான பேக்குமா இருக்குது, வேண்டாம் போகாத போகாதுன்னு. கேட்டா இந்த பார்த்தா என்னது என் குடும்பம் பேக்கு மாதிரி இருக்குதா? ஏ சஞ்சய், நீ எந்திரிக்காதனால மொத்த குடும்பத்தையும் கழுவி ஊத்துறாடா உங்க அம்மா. இப்ப மரியாதை எந்திரிச்சு வரல, இப்ப நான் வந்து நீ மிதிச்சே கொண்டுருவேன். நான் வச்சுக்கோ. அப்பா என்ன கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்து விட்டுருங்கப்பா. வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. இந்த அம்மா காலையில இருந்துச்சு லோலோ 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 லோலோன்னு கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா. என்னால முடியல முடியல முடியல. டேய், இன்னும் கொஞ்சம் நாள்ல நான் சாமியாரா போயிருவேன்டா. என்னால உங்ககிட்ட இருக்கவே முடியல. நீ என்னடா எந்திரிக்க மாட்டேங்கிற? அவன் என்னடா மொத்த குடும்பத்தையும் திட்டிட்டு போறா. நீ பண்ற தப்புக்கெல்லாம் என் குடும்பத்துல இருக்கிற எல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்கடா. மொரியாதே பாத்ரூம் போயிட்டு ஸ்கூலுக்கு ரெடியாக சொல்லிட்டேன் நான். இல்ல தொலைச்சு கட்டிடுவோம் உன்னைய. ஒரு 5 நிமிஷம் லேட்டா எந்திரிக்கிறதுக்கு இத்தனை பாடு. ஒரு வழியா எந்திரிச்சு பாத்ரூம் போலான்னு போவோம் மக்களே. இப்பதான் இருக்கு ட்விஸ்ட். எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறான்? மொரியாதே கதை தரடா, அடிச்சே கொண்டுருவேன். முத நான் தான் எந்திரிச்சு வந்தேன். போடா, நீ எந்திரிச்சா முத பாத்ரூம்குள்ள வந்தது நானே. டேய் பாடா போடான்னு சொல்லிட்டு இருக்க நீ. இப்ப வந்த உன்னை என்ன பண்ண எனக்கு தெரியாது. மரியாதையா வெளிய வா, எனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு. போடா, எனக்கு அர்ஜென்ட்டா வருது. நான் போயிட்டு லேட்டா தான் வருவேன். அம்மா அம்மா இங்க வந்து பாருங்கம்மா. என்னவோ பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு இந்த வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. என்னடா ஆச்சு போ. அம்மா என்ன ஸ்கூலுக்கு நேராச்சு, இந்த புட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு வெளியவே வர மாட்டேங்கறாமா. சரியா போச்சுடா, சரியா போச்சு. இதுக்கு தான் உன்னை சீக்கிரமா எந்திரி எந்திரி எந்திரின்னு இருக்க. புட்டு பாத்ரூம்குள்ள போனா 1 மணி நேரம் கழிச்சு தான் வெளிய வருவா. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போன மாதிரி தான். என்னவோ பண்ணுங்க. அப்பா இங்க பாருங்கப்பா, புட்டு வர சொல்லுங்கப்பா, டைம் ஆச்சுப்பா. பிள்ளைங்களை பெக்க சொன்னா பொறுக்கிங்களை பெத்து விட்டுருக்கா இந்த முப்பாத்தா. ஏடி முப்பாத்தா, அது என்னன்னு பாரு. எந்த வீட்லயாவது இப்படி சத்தம் கேக்குதா? நம்ம வீட்டுக்குள்ளதான் இப்படி சத்தமா கேக்குது. அம்மா ஸ்கூலுக்கு நேராச்சு, புட்டு உள்ள போயிட்டு வர மாட்டேங்கறா பாருமா. நீ அறிவு கிட்ட இரும மாட்டே. எத்தனை டைம் தூணி எழுப்புறது? எதுக்கு நீ இப்படியே பண்ற? எச்சக்கல நாதாரி நாயே, ஏன்டா உங்க அப்பட மாதிரியே இருக்க? இவ எதுக்கு எடுத்தாலே நீ இழுக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது. ஏதாவது சொல்லணும் அவளுக்கு. புட்டு வெளியே வா, நேராச்சு அண்ணனுக்கு. புட்டு சீக்கிரம் வா. இப்பதான் பாத்ரூம்க்குள்ளே வந்திருக்கேன். பாத்ரூம் போயிட்டு தான் வெளிய வர முடியும். அப்படியே வர முடியும். ஏகத்தால நான் பேசாதடா உங்க ஆச்சி மாதிரி. வெளிய வர முதல்ல. நான் தான் பேசுறேன். ஆச்சி மாதிரி பேசுற சொல்றீங்க. நான் வெளிய வர மாட்டேன். போயிட்டு தான் வருவேன். அவன வேணா எங்கயாவது போய் இருந்துட்டு வர சொல்லுங்க. மா எனக்கு வேன்காரன் வந்துருவாமா, டைம் ஆச்சுமா, வர சொல்லுங்கம்மா. ஏண்டா நாயே, உனக்கு வேன்கார் இப்பதான் வருவான்னு தோணுதா? காலையில இருந்து எழுப்பிட்டு இருக்கா நாயே. அந்த நேரமே எந்திரிச்சு நான் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்கலாம். உப்பாத்தா புள்ளைகிட்ட என்ன கோவமா பேசிட்டு இருக்கற? இருக்குல வேற வந்துட்டலாம். என்னம்மா இவ்வளவு காலையில வந்திருக்கற? அட என்ற வயசு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா. தக்காளி சோறு கிளறலன்னு பார்த்தோம்னா தக்காளி இல்ல, ஒரு 2 தக்காளி கூட. காலையிலேயே வந்து கடன் வாங்க வந்துருவானுங்க. தக்காளி இல்லையே உமா. நானே ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன். இதுல பக்கத்து வீட்டு ஆண்டி வேற. இப்போ அந்த ஆண்டி என்ன ட்விஸ்ட் பண்றாங்கன்னு பாருங்க. என்ன சஞ்சய் இன்னும் கிளம்பாம நின்னுட்டு இருக்கான்? 2 வயசுல கிளம்பி ரெடியா உட்கார்ந்து இருக்கான். அப்போ எடா சஞ்சய், காலை ஸ்கூலுக்கு போகணும் தெரியாது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி எதுக்கு நின்னுட்டு இருக்கற? வந்த வேலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு இழுத்து விட்டுட்டு தான் போவாங்க. அவங்க கிளம்பிட்டா மத்த வேலை பாப்பாவுமா. காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கற, இன்னும் கிளம்பாம நின்னுட்டு இருக்கான். சரி சரி நான் போறேன். என்ற வயல்ல எதிர்த்து கிளம்பிட்டா. நான் தான் இன்னைக்கு லேட். தக்காளி சோறு இல்லாம என்ற உள்ள எப்படி போகும் ஸ்கூலுக்கு? இப்போ என்ன உனக்கு சோறு தானே வேணும்? நான் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சஞ்சய்க்கு கொடுத்து அனுப்புறேன். போ போ, நீ போய் உன் வயலை கிளப்பி விடு. அப்படியா? ரொம்ப நல்லது முப்பாத்தா. சரி நான் கிளம்புறேன். டேய் சஞ்சய், வரும்போது தக்காளி சாப்பாடு வாங்கிட்டு வந்து சரியா? பாருடா, உன்னோட 1 வயசுக்கு சின்ன பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானாமா. நீயும் தான் இருக்கிறியே. மா உமா ஆண்டி போய் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. அவன் தூங்கிட்டு இருப்பான் இந்நேரம். எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவெல்லாம் அவ பையனை அடிச்சு வளர்க்குறான். உன்னையெல்லாம் அடிக்காம வச்சுட்டு இருக்கறேன்ல, நீ இன்னும் பேசுவ. எங்க அடிக்காம வச்சுட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு 4 அடியாவது அடிக்கலன்னா உங்களுக்கு தான் தூக்கம் வராது. ஏன்னா முடங்கிட்டு இருக்கிற? போ அந்த புட்டுவை வெளியே வர சொல்லிட்டு கிளம்புற வழியை பாரு. ஏய் புட்டு வெளியே வாடா, இல்லைன்னா கதை உடைச்சு உள்ள வந்துருவேன். இடி காப்பி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுடி. ஒரு டம்ளர் காப்பி குடுறி, பாத்ரூம் போகணும். ஏனிங்கம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? பாத்ரூம் போறது ரொம்ப முக்கியமா? மணி 7:30 இன்னும் கொஞ்ச நேரத்துல வேன்கார வந்துருவா. உங்க பையன் பாத்ரூம் போகாம இன்னும் பாத்ரூம் வாசல்ல நின்னுட்டு இருக்கான். இந்த புட்டு உள்ள போயிட்டு நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்.
இருப்பனா, சோறாக்குவனா, உங்க காப்பி போட்டு எடுத்து தருவனா? காலையில எல்லாரும் எந்திரிக்காம இதுக்கே வயிற்றுல கொட்டுறீங்க. இல்லம்மா நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையான காபி கொண்டு வந்து கொடுமா. நான் பாத்ரூமே போல, நீ எது டென்ஷன் ஆகுற? போ 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 போய் வேலையை பாரு போ. உன்னை இப்படி சலிச்சுக்கிறது. இண்டி நல்லா தானடி சொன்னேன், சலிச்சுக்கிறேன்னு சொல்ற. இங்க பாருங்க மாமா, என்னை பெசாட்டில் கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்திருங்க. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் ஹாஸ்டல் இருக்கிறது ஒண்ணுதான். இவ போக வேண்டாம் ஹாஸ்டலுக்கு, நான் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துக்கணும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்படுறது நான் ஒருத்தன் தான். ஃபேன்காரன் வந்துட்டான். பாருங்க மக்களே, ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு கிளம்புறதுக்குள்ள இத்தனை பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இதெல்லாம் சமாளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு பார்த்தோம்னா இந்த வேன்காரன் எப்ப பாரு சீக்கிரமாவே வந்துடுறான். டேய் எரும மாடே, வேன்காரன் எப்பவும் போல தாண்டா வந்தான், நீ தாண்டா சீக்கிரமா கிளம்பல எரும மாடே. அது என்னவோ தெரியல, காலையில எந்திரிக்க முடியல, எங்க அம்மாட்ட அர்ச்சனை வாங்காம இருக்க முடியல. மொத்தத்துல வேனு போயிருச்சு. இப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? சொல்ல வார்த்தை இல்ல, அத்தனை அடி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்ப, அதுக்கப்புறம் என்ன சோறு செஞ்சீங்க, என்ன குழம்பு செஞ்சீங்க, இந்த குழம்பு ஏன் செஞ்சீங்கன்ட்டு கிச்சன் பக்கம் வருவேன். வா வா குண்டில சூடு வைக்கிறேன். பாத்தீங்களா மக்களே, ஒரு சின்ன பிஞ்சு மனச எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க.